வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இரண்டாம் திருமணம் யாருக்கு? அதாவது ஜாதகப்படி யாருக்கு முதல் திருமணம் ஏற்பட்டு அது பிரச்சனை பிரிவினையாகி யாருக்கு இரண்டாவது முறையாக திருமணம் நடைபெறும், அதற்கான ஜோதிட விதி என்ன, ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீடு என்பது முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம், லக்கணத்துக்கு 11ஆம் வீடு என்பது இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அதற்கு ஒருவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற முக்கியமாக 3 விதிகள் இருக்குது. அது என்ன சொல்லி பார்ப்போம். முதல் விதி, அவங்க ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் வீடும் 7ஆம் வீட்டு அதிபதியும் கெட்டு போக வேண்டும். இது வந்து முதல் விதி. இரண்டாவது விதி நான் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்திற்கு 11ஆம் வீடும் 11ஆம் வீட்டு அதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். இது வந்து இரண்டாவது விதி. மூன்றாவது விதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணமாகி கரெக்டாக 11ஆம் வீட்டில் நின்ற கிரக தசை, 11ஆம் அதிபதியோடு சேர்க்கப்பட்ட கிரக தசை, 11ஆம் அதிபதி தசை நடக்கும்போது அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்கும். இந்த 3 விதியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் முதல் திருமணம் நிலைக்காது, இரண்டாவது திருமணம் தான் நிலைக்கும். ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம். உதாரண ஜாதகம், இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்கணம் வந்து மகர லக்கணம், சிம்ம ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவான். இவர் வந்து 8ஆம் வீட்டில் கேது கூட சேர்ந்து கெட்டு போகிறாரு. அமாவாசை அமைப்பில் இருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய். செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார். குரு பார்க்கறதுனால சுபத்துவமாக இருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது வந்து சுக்கிர தசை இருப்பு 20 வருஷம்னு வச்சுக்கலாம். அடுத்தது சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட 36 வயசு பேருக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்கணத்துக்கு 7ஆம் வீடும் 7ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போகும்போது அவங்களுக்கு முதல் திருமணம் நிலைக்காதுன்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்கணத்துக்கு 7ஆம் வீடும் 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் கேது கூட சேர்ந்து கெட்டு போகிறாரு. அடுத்தது லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீடும் அதிக வலுவாக இருக்க வேண்டும்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார். குரு பார்க்குற சுபத்தமாக இருக்காது. இந்த ஜாதகர் பிறந்தது சுக்கிர தசை இருப்பு ஒரு 20 வருஷம் வச்சுக்கோங்க. அடுத்து சூரிய தசை ஒரு 6 வருஷம், கிட்டத்தட்ட 26 வயசு பேருக்கு சந்திர தசை ஆரம்பிக்கும். இந்த சந்திர தசை என்ன பண்ணு சொல்லி பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான்னு சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் மறைஞ்சு கேது கூட சேர்ந்து கெட்டு போகிறதுனால இவருக்கு வந்து சந்திர தசை திருமணத்தை நடத்தி வைக்கும். ஆனால் அந்த திருமணம் வந்து நிலைக்காது. சந்திரன் 8ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து கெட்டு போகிறதுனால அந்த திருமணம் நடத்தி வச்சு அதன் மூலம் பிரச்சனை வில்லங்கம் பிரிவினை ஏற்படுத்தும். கரெக்டாக அந்த சந்திர தசை முடியாமலும் அந்த முதல் திருமணம் நிலைக்காது. அவங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆகிடும், இல்லை பிரிவினை உயிருக்கு கண்டங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்க. கரெக்டாக அவருக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்ஃபார்ம் 2வது முறையாக திருமணத்தை நடத்தி வைக்கும். அது சந்திர தசை ஆரம்பித்து இந்த 10 வருஷத்துக்குள்ளே திருமணத்தை நடத்தி வைத்து பிரிவினை ஏற்படுத்தி வச்சிடும். கரெக்டாக அடுத்தது சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ஆகும்போது அவனுக்கு 2வது திருமணத்தை நடத்தி வைக்கும். உங்கள் ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீடு கெட்டு போய் 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீடு வலுவாக இருந்து உங்களுக்கும் கரெக்டாக அந்த 11ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்கும்போது உங்களுக்கு 2வது திருமணம் நடைபெறும். சரி, இந்த ஜாதகப்படி என்ன தீர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன பண்ண வேண்டுமெனில் இந்த சந்திர தசை 10 வருஷம் திருமணம் செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட 36 வயசுக்கு மேலே இந்த செவ்வாய் தசை திருமணம் செய்யும்போது இவருக்கு முதல் ஒரே ஒரு தரம் தான் நிலைத்து நிற்கும். ஏன்னா அந்த சந்திர தசை திருமணம் செய்யும்போது அந்த முதல் தரத்துக்கு கூட பிரச்சனை வில்லங்கம் பிரிவினை ஏற்பட்டு 2வது திருமணம் நடைபெறும். இந்த சந்திர தசை முடிஞ்சு 36 வயசு பிறகு செவ்வாய் தசை திருமணம் செய்யும்போது அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது போன்ற அமைப்பு உங்கள் ஜாதகம் இருக்கும்போது நீங்களும் பொறுமையாக நிதானமாக திருமணம் செய்வது வந்து சிறப்பு ஏற்படுத்தும். இல்லைனில் உங்களுக்கும் 2 திருமணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.